Hello students. So in the video NEET mock test physics question discussions continue பண்ண போறோம். So discuss பண்ண question 169. If V gamma, Vx and Vm are the speeds of gamma rays, X-rays and microwaves respectively in vacuum, then which of the following is going to be correct? இப்போ options பாத்தீங்கன்னா தெரியும், they have compared the speeds. எந்த ஸ்பீட் அதிகமா இருக்கும், யாரோட ஸ்பீட் கம்மியா இருக்கும். கொஸ்டின் கேட்டிருக்காரு, இந்த மூணு வேவ்ஸ் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் ஓட ஸ்பீடு எங்க கேட்டிருக்காங்க அப்படின்னாக்கா வேக்கம். சோ வேக்கம்ல இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் எல்லாமே ஒரே காமன் ஸ்பீட்ல தான் டிராவல் பண்ண போகுது. சோ தி ஸ்பீட் என்ன வேல்யூ? c, லைட்டோட ஸ்பீட். சோ ரொம்ப சிம்பிள் கொஸ்டின். அப்போ v gamma, vx and vm மூணு பேருடைய ஸ்பீடு வேக்கம்ல எப்படி இருக்கும்? ஈக்குவலா இருக்கும். இப்போ வேக்கம்ல இருக்கு, வேற மீடியம் போனா அந்த மீடியம் உடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்க்கு ஏத்த மாதிரி அவரோட ஸ்பீட் என்ன ஆகும்? ஆல்டர் ஆகும். ஒரு எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் ஒரு மீடியம்ல இருந்து இன்னொரு மீடியம் டிராவல் பண்ணும்போது அதோட ஸ்பீட் கண்டிப்பா சேஞ்ச் ஆகும், எனர்ஜி சேஞ்ச் ஆகும், பட் ஃப்ரீக்வன்சி will not change. ஓகே, சோ இந்த क्वेश्चनோட ஆன்சர் ஆப்ஷன் 4. ரொம்ப சிம்பிள் क्वेश्चन. அடுத்த क्वेश्चन பாருங்க. So 170 is Zener diode having a breakdown voltage equal to 15 volt. So Zener diode across என்ன voltage இருக்கு? 15 volt கொடுத்திருக்கும். Is used in a voltage regulator circuit shown in the figure. This is a voltage regulator to stabilize the voltage. The current through the diode is. So Zener diode working mechanism தெரியும். When a Zener diode is operated in a breakdown region, அவனுக்கு அக்ராஸ் இருக்கக்கூடிய வோல்டேஜ் எப்பவுமே என்ன இருக்கும்? கான்ஸ்டன்டா இருக்கும். சோ அந்த வோல்டேஜ் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க, 15 வோல்ட்னு கொடுத்துட்டாங்க, ரைட்? இப்போ நீங்க இங்க ஒரு அன்ரெகுலேட்டட் வோல்டேஜ் அப்ளை பண்ணிருக்கீங்க, 20 வோல்ட் அப்ளை பண்ணிருக்கீங்க. இந்த 20 வோல்ட் கொடுத்து உங்களுக்கு ரெகுலேட் ஆகி கிடைக்கக்கூடிய வோல்டேஜ் என்னது? 15 வோல்ட் கிடைக்குது. சோ क्वेश्चन என்னன்னா, the current through the diode is. இப்போ இந்த கரண்ட் இந்த டயோட் உடைய எவ்வளவு இருக்குன்றது क्वेश्चन. சோ கவனிங்க. சோ இதுல இருந்து வரக்கூடிய கரண்ட் டோட்டல் கரண்ட் I, இங்க வரும்போது இந்த கரண்ட் IZ பிளஸ் IL ஸ்ப்ளிட் ஆக போகுது, வரக்கூடிய ரெண்டு கரண்ட். சோ இப்போ டோட்டல் கரண்ட் I ஸ்ப்ளிட் இன்டு IZ பிளஸ் IL, இல்லையா? இப்போ நீங்க என்ன பண்ணலாம்னா IL என்னன்னு நீங்க கால்குலேட் பண்ணணும். எப்படி கால்குலேட் பண்ணா நல்லா கவனிச்சு பாருங்க. IL இதுக்கு அக்ராஸ் 15 வோல்ட் வருதுன்னா இந்த 1 கிலோ ஓமும் Zener டயோடும் parallelly connected. அப்ப இங்க 15 வோல்ட்னா கண்டிப்பா இங்க எவ்வளவு இருக்கும்? 15 வோல்ட் இருக்கும். அப்ப இதுக்கு அக்ராஸா இருக்கக்கூடிய அவுட்புட் எவ்வளவு வந்துருதுமா? 15 வோல்ட் வந்து, ரைட்? 15 வோல்ட். சோ இப்ப இந்த 15 வோல்ட் வச்சு IL கால்குலேட் பண்ணலாமா? சோ IL is equal to 15 V by R, 15 by 1 kilo ohm, 1 into 10 power of 3. So it becomes 15 into 10 power of minus 3. So 15 milliampere. So the current through the load is 15 milliampere. இதெல்லாம் எதை மீன் பண்றோம்? The current through the load resistor output 15 volt வந்து. இப்போ எனக்கு இந்த 200 ohmல எவ்வளவு கரண்ட் போகுதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா IZ ஈஸியா கால்குலேட் பண்ணலாம். அப்ப IZ என்ன வேல்யூ வந்துரும் பாருங்க, I minus IL. சோ எப்படி சார் இந்த 200 ohmல எவ்வளவு கரண்ட் போகுதுன்னு கண்டுபிடிக்க முடியும்? மொத்தமா 20 வோல்ட், இங்க 15 வோல்ட் போயிருச்சுன்னா இவனுக்கு அக்ராஸ் என்ன வோல்டேஜ் இருக்கும்? 5 வோல்ட் வந்திருக்குமா? எஸ், ரெண்டுமே parallelly connectedனா 15 வோல்ட் வந்துருது. சர்க்யூட் பாருங்க. சோ ஈஸியா இருக்குறதா அப்படி நான் மாடிஃபை பண்ணிக்கிறேன். இது parallel-ஆ இருக்கு ரெண்டுமே. ஓகே, இப்போ இதுக்கு அக்ராஸா நம்ம இப்படி கொடுக்குறோம், நீங்களே 20 வோல்ட் கொடுத்துருக்கோம். இப்போ இதுக்கு அக்ராஸ் எவ்வளவு வோல்டேஜ் வந்துருது? 15 வோல்ட் வந்துருது. அப்ப கண்டிப்பா இவனுக்கு அக்ராஸ் எவ்வளவு வந்துரும்? 5 வோல்ட் வந்துரும். அப்ப இதுல போற கரண்ட் என்ன? அப்ப 5 வோல்ட். அப்ப I value is equals to current 5. ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்கு? 200 ohm இருக்கு. So 5 by 2 2.5. 10 the power of 2 மேல போனா 10 the power of minus 2. இது மில்லி ஆம்பியர்ல எழுதணும். ஒரு மைனஸ் இங்க கொடுத்துருங்க. 25 into 10 power of minus 3. So 25 milliampere. Therefore, the current through the Zener diode is I minus IL. I value 25 milliampere. IL 15 milliampere. So ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் எடுத்தா என்ன வேல்யூ வரும்? So 10 milliampere. So current through the load resistor is 10 milliampere. Okay. I'm sorry, current through the Zener diode is 10 milliampere. Okay, Zener diode தான் கேட்டிருக்காங்க, 10 milliampere. Okay, clear? Next question.
இது ஒரு simple question. In order to establish instantaneous displacement current of 1 milliampere in the space between the plates of the 2 microfarad parallel plate capacitor, then the rate of potential difference is. So we know that there is a capacitor, a time varying current pass ஆகுது. டைம் வேரிங் கரண்ட் பாஸ் ஆகும்போது இந்த வயர்ஸ்ல போகக்கூடிய கரண்ட் கண்டக்ஷன் கரண்ட் சொல்லும். இந்த பிளேட்ஸ்க்கு இன் பிட்வீன் இருக்கக்கூடிய கரண்ட்டுக்கு பேர் என்னது? டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட். இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் அதோட ரோல் என்னன்னா, இட் ஜஸ்ட் டிஸ்பிளேசஸ் த ஃபீல்ட் ஜெனரேட்டட் பை த கண்டக்ஷன் கரண்ட். இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் இவனோட ரோலை ரிப்ளேஸ் பண்ணும். அப்ப இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டுக்கு என்ன எக்ஸ்பிரஷன்? So we know that it is going to be C into dV by dt. இந்த எக்ஸ்பிரஷன் இதுல இருந்து டெரைவ் பண்ணிருப்போம். Epsilon naught into d phi E by dt, right? In the expression இது கொண்டு வந்திருப்போம். So here we are going to use this expression. Displacement current எவ்வளவு கொடுத்திருக்குன்னா 1 milliampere கொடுத்தாச்சு. What about the capacitance? 2 microfarad. என்ன क्वेश्चन கேட்டிருக்காங்க? The rate of change of potential difference dV by dt கேட்டிருக்காங்க, right? அப்ப இந்த வேல்யூ இங்க கொண்டு வந்துட்டா dV by dt equal to 1 milliampere 100 to the power of minus 3 and 2 microfarad 10 to the power of minus 6. அப்ப இதோட வேல்யூ 0.5 into 10 to the power of இதோட வேல்யூ வந்துரும் plus 3 வந்துரும் and it becomes 500 volt per second. Okay, so dV by dt option 4. Okay, next question பாருங்க. From ray optics, an unknown lens is placed in contact with convex lens of focal length 25 centimeter. So combination of lenses, NCERT la irukra question na, 25 centimeter. The combination produces a real image. ரெண்டு சேர்ந்து ஒரு லென்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கீங்க. அந்த லென்ஸ் வந்து ஒரு ரியல் இமேஜை ப்ரொடியூஸ் பண்ணுது. ரியல் இமேஜ் யார் மட்டும் தான் கொண்டு வர முடியும்? இப்ப ரெண்டு லென்ஸ் அன்னோன் லென்ஸ்னு கொடுத்துட்டாங்க. அன்னோன் லென்ஸ்னா யாரா இருக்கலாம்? அது கான்கேவா இருக்கலாம், கான்வெக்ஸா இருக்கலாம். பட் ரெண்டு கம்பைன் ஆகி ஒரு நியூ லென்ஸ் வருது. அந்த நியூ லென்ஸ் ஒரு ரியல் இமேஜை ப்ரொடியூஸ் பண்ணணும்னு கொடுக்குறாங்க. அப்ப ரியல் இமேஜ்னா கண்டிப்பா அது கான்வெக்ஸ் லென்ஸ் தான் இருக்க முடியும். ஏன்னா கான்கேவ் லென்ஸ்னால ரியல் இமேஜை ப்ரொடியூஸ் பண்ண முடியும் நார்மல் கேசஸ்ல. அப்ப ரியல் இமேஜ் at a distance of 80 centimeter இமேஜ் ப்ரொடியூஸ் பண்ணுது. when an object is at a distance of 40 centimeter the focal length of unknown lens, the focal length of unknown lens is. இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு ரெண்டுமே கம்பைன் ஆகி ஒரு லென்ஸ் கிடைக்குது இல்லையா? அந்த லென்ஸோடைய ஃபோக்கல் லென்த் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். உங்கள்கிட்ட ரெண்டு இருக்கு, ஒன்னு f1 f2, ரெண்டையும் கம்பைன் பண்ணீங்கன்னா f கிடைக்குது. அப்ப இங்க உங்களுக்கு இருக்கிற ஒரே இன்ஃபர்மேஷன் என்னன்னா, ரெண்டாவது லென்ஸ் கான்வெக்ஸ் லென்ஸோட ஃபோக்கல் லென்த் மட்டும் கொடுத்திருக்காங்க. இட்ஸ் கோயிங் டு பி 25 centimeter. சோ f1 என்னன்னு தெரியாது. இப்ப காம்பினேஷன் ஆஃப் லென்சஸ் நீங்க பார்க்கலாம். ரெண்டு லென்சஸ் கம்பைன்டா இருக்கும்போது அந்த எஃபெக்டிவ் ஃபோக்கல் லென்த் எப்படி வந்திருக்கும்? 1/f1 plus 1/f2 equal to 1/f. சோ இப்ப இந்த இன்ஃபர்மேஷன் தெரியாது, இதுவும் தெரியாது. இப்ப இது கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க? இந்த ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ், இமேஜ் டிஸ்டன்ஸ் கொடுத்திருக்காங்க. இப்ப இந்த ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ், இமேஜ் டிஸ்டன்ஸ் எடுத்துக்கோங்க. சோ u, சோ இந்த கேசஸ்ல எப்பவுமே u என்னது? நெகட்டிவ். சோ பை சைன் கன்வென்ஷன் ஆப்ஜெக்ட் எங்க வச்சிருக்கோம்? -40 சென்டிமீட்டர்ல. v எங்க ஃபார்ம் ஆகுது? 80 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ்ல v வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகே, இப்போ எனக்கு f என்னன்னு கால்குலேட் பண்ணனும். We know that lens formula 1/v minus 1/u equals to 1/f. Substitute the values 1/80. So minus வந்துருது. ஃபார்முலால மைனஸ் இருக்கு, நான் சைன் கன்வென்ஷன் ஒரு மைனஸ் போடுறேன். So 1/80 plus 1/40 equals to 1/f. சிம்பிளிஃபை பண்ணலாமா? 1/40 காமன் எடுத்துக்கோங்க. ரிமைனிங் இருக்குது 1/2 plus 1 equal to 1/f. சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா so இது 3/2 வந்துரும் equal to f. So f becomes 80/3 centimeter, right? இது effective focal length of the combination 80/3 centimeter. So இது கான்வெக்ஸா தான் பிஹேவ் பண்ணுது. சரிங்களா? நான் இங்கே சொல்லியாச்சு, கண்டிப்பா அது கான்வெக்ஸா தான் இருக்கும். So இந்த வேல்யூஸை நீங்க சப்ஸ்டிட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்குது? கான்வெக்ஸ். இப்போ இதுல சப்ஸ்டிட் பண்ணி பாருங்க. 1/f1 உங்களுக்கு தெரியாது, 1/f2 கான்வெக்ஸ் தானே, பை சைன் கன்வென்ஷன் இது பாசிட்டிவா தான் இருக்க போகுது. So இது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கம்பைன்ட் லென்ஸ்மே கான்வெக்ஸ். அப்ப அதையும் நீங்க பாசிட்டிவா தான் எடுத்துக்கணும். So 80/3. இப்போ நான் அதை ரீஅரேஞ்ச் பண்ண போறேன், கவனிங்க. So 1/f1 is equals to, இது ரெசிப்ரோக்கல் போயிருமா? இப்போ 3/18 எழுதிக்கிறேன், மைனஸ் இந்த 25 அங்க போயிருது 1/25. So சிம்பிளிஃபை பண்ணலாம். So 1/f1 equal to 75 minus 80 by 80 into 25.
இப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணி அப்ப f1 ஈக்குவல் என்ன வந்துரும் இது மைனஸ் ஆகுது மைனஸ் 80 into 25 by இதோட வேல்யூ 5 வந்து so cancel பண்ணினா 5 so f1 equals to multiply பண்ணி பாருங்க it becomes minus 400 centimeter yes f1 becomes minus 400 அப்போ the unknown lens having a focal length of minus 400 centimeter okay so purely based on NCERT clear அடுத்த क्वेश्चन பார்க்கலாம் so the question from the lesson oscillation the displacement of a particle undergoing simple harmonic motion in one time period is displacement நீங்க இப்போ டிஸ்பிளேஸ்மென்ட்க்கு யாரால எடுத்துக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்றேன்னா ஒரு ஸ்ப்ரிங் சிஸ்டம் எடுத்துக்கிறேன் இந்த ஸ்ப்ரிங் சிஸ்டம் மாஸ் அட்டாச்ட் டு தி ஸ்ப்ரிங் இப்போ ஈக்குலிபிரியம் பொசிஷன்ல இருக்கும் இது x = 0 இப்போ அத டிஸ்ப்ளேஸ் பண்றோம் இப்போ டிஸ்ப்ளேஸ் பண்ணும்போது ரைட் எக்ஸ்ட்ரீம் கொண்டு வரோம் ரைட் எக்ஸ்ட்ரீம்னால எவ்வளவு தூரம் ஸ்ட்ரெச் பண்ண முடியுதோ அது வரைக்கும் கொண்டு வந்தாச்சு சோ இத நம்ம என்ன சொல்றோம்னா மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மென்ட் இஸ் கோயிங் டு பி a அப்போ இது வரைக்கும் வந்துருச்சு இந்த பாயிண்ட் இது வரைக்கும் வந்துருச்சு ஃபர்ஸ்ட் அடுத்து என்ன ஆகும் திரும்ப இங்க வரைக்கும் வரும் அப்போ அதோட டிஸ்பிளேஸ்மென்ட் ரைட்ல போயிருச்சு திரும்ப இங்க வந்துருச்சு அப்ப டிஸ்பிளேஸ்மென்ட் எவ்வளவு 0 ஸ்டார்டிங் பாயிண்ட்க்கு திரும்ப வந்துரும் திரும்ப லெஃப்ட் எக்ஸ்ட்ரீம் போகும் அப்ப லெஃப்ட் எக்ஸ்ட்ரீம் போகும்போது இங்க இருக்கக்கூடிய டிஸ்பிளேஸ்மென்ட் மைனஸ் a திரும்ப இங்க வந்துரும் எஸ் அப்ப இங்க இருந்து ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா இதுல இருந்து ரைட் எக்ஸ்ட்ரீம் பிளஸ் a திரும்ப இங்க 0 வந்துருது லெஃப்ட் எக்ஸ்ட்ரீம் திரும்ப இங்க 0 வந்துருது இல்ல இங்க இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் டைம் t = 0 அப்படின்னா டைம் t = இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணுது இங்க வந்துருது டைம் இங்க வரும்போது என்ன ஆகும் t/4 ஆகும் இங்க இருக்கும்போது டைம் வந்து t/2 ஆகும் இங்க இருக்கும்போது டைம் 3t/4 ஆகும் கடைசியா இங்க முடியும் போது டைம் என்ன ஆயிருமா கேபிட்டல் T இப்ப ஸ்டார்டிங் பாயிண்ட்க்கே திரும்ப வந்துருச்சு அப்ப டோட்டல் டிஸ்பிளேஸ்மென்ட் அப்படின்னு எடுத்தோம்னா இந்த சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் is 0 what is the total distance travel so இது ஒரு a ரைட் திரும்ப ரிட்டர்ன் வரும்போது ஒரு a 2a இங்க போகும்போது ஒரு a திரும்ப இங்க ரிட்டர்ன் வரும்போது ஒரு a சோ அப்ப டோட்டலா என்ன வேல்யூ வந்துருமா 4a டோட்டல் டிஸ்டன்ஸ் டிராவல் என்ன இருக்கு 4a இப்போ இதுல இருந்து நீங்க ஆவரேஜ் ஸ்பீட் and ஆவரேஜ் வெலாசிட்டி எல்லாமே கால்குலேட் பண்ணிக்கலாம் ரைட் so next question so question from ray optics so conceptual question which of the following statement is incorrect ன்னு கேட்டிருக்கோம் so over option பாருங்க when a monochromatic light is incident on a surface separating the two media the reflected and refracted light both have the same frequency as the incident frequency கவனிங்க two media the reflected and refracted lights இப்போ இந்த மீடியம் ஒரு கிளாஸ் பண்ணி எடுத்துக்கோம் ஒரு லைட் ரே இன்சிடென்ட் ஆகுது ஒரு பார்ட் ஆஃப் தி லைட் ரிஃப்ளெக்ட் ஆகுது ஒரு பார்ட் ஆஃப் தி லைட் ரிஃப்ராக்ட் ஆகுது சோ ஆல்ரெடி சொல்லிருக்கேன் லைட் ரே இன்சிடென்ட் ஆகுது இந்த இன்சிடென்ட் ஆகுற ரே ஒரு லைட் பார்ட் என்ன ஆகுது ரிஃப்ளெக்டட் இன்னொன்னு என்னது ரிஃப்ராக்டட் இந்த ரெண்டு லைட் வேவ் உடைய frequency will not change இது சேஞ்ச் ஆகும் வேவ் லெந்த் சேஞ்ச் ஆகும் ஸ்பீட் சேஞ்ச் ஆகும் ஓகே அப்போ வேவ் லெந்த் and speed change on so frequency remains same energy remains same அப்ப reflected and refracted light both have the same frequency as the incident frequency up correct அப்ப first option correct ரெண்டாவது when the light wave travel from rarer to denser medium the speed of the wave decreases rarer ல இருந்து denser போகுது இப்ப இதே rarer ன்னு எடுத்துக்கோங்க இது denser எடுத்துக்கோங்க அப்ப rarer ல இருந்து denser போகும்போது rarer medium ல இருந்து denser போகுது அப்ப denser போகும்போது அந்த optical density ஜாஸ்தியா அப்ப அந்த light wave speed நம்ம ரெடியூஸ் ஆகும் சோ அப்ப கரெக்ட் the speed of the wave decreases அப்போ இரண்டாவது ஆப்ஷன் கரெக்ட் நான் பார்த்துட்டு இருக்குது கரெக்ட் அப்ப இது கரெக்ட் ஓகே third one in next experiment it is if the amplitude of the interfering waves are unequal then the number of fringes will increase number of fringes increase ஆகுது decrease ஆகுது எதை பேஸ் பண்ணிருக்கு இப்போ பீட்டா எடுத்துக்கோங்க fringe width எடுத்துக்கோங்க lambda d by d okay the fringe width உடைய size வந்து எதை டிபெண்ட் பண்ணிருக்குன்னா lambda நீங்க யூஸ் பண்ணக்கூடிய wavelength and the separation distance between the double slit and the screen small d வந்து separation distance between the two slits இப்போ இந்த ரெண்டு பாராமீட்டர்ல அந்த மூணு பாராமீட்டர்ல யாரோ ஒன்னு அட்ஜஸ்ட் பண்ணா பீட்டா மாறும் அப்ப பீட்டா மாறினா அந்த ஸ்பேஸ்ல ஆக்குபை பண்ணக்கூடிய நம்பர் ஆஃப் fringes இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் ஆகும் அப்ப நம்பர் ஆஃப் fringes இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் ஆகுது இந்த மூணு பாராமீட்டர் டிபெண்ட் பண்ணி இருக்கு ஓகே அப்ப அதை பேஸ் பண்ணா பீட்டா தெரியாது if the amplitude
amplitude of the interfering waves are unequal. Amplitude மாறிடுச்சுன்னு சொன்னா amplitude யாருக்கு proportional? Square of the amplitude is proportional to intensity. அங்க interfere ஆகக்கூடிய light waves intensity தான் மாறும். அது number of fringes affect பண்ணாது. So the third option is incorrect. Right? அப்போ நமக்கு incorrect கேட்டிருக்காங்க. First ரெண்டு option correct, இது incorrect. Fourth option check பண்ணிக்குவோம். In a single slit diffraction pattern, first minimum occurs at an angle lambda by a, where lambda is the wavelength of light used and a is the slit width. இப்போ இது double slit, இது screen. Diffraction pattern through single slit. இப்போ இங்க வரக்கூடிய wave கரெக்டா இந்த பாயிண்ட்ல போய் மீட் பண்ணும். Right? Angle of diffraction. Condition என்னன்னு பாருங்க. Path difference a செஞ்சிடன்னு எடுத்துக்கலாம். Path difference இங்க இருந்து ஒரு வேவ் ப்ரோபகேட் ஆகுது, இங்க இருந்து ஒரு வேவ் ப்ரோபகேட் ஆகுது. பாத் டிஃபரன்ஸ் எதுக்கு ஈக்குவல்? லாம்டா. அப்ப sin θ ஈக்குவல் என்ன எழுதலாம்? லாம்டா பை a. சோ θ மினிமம், அப்ப θ ஆங்குலர் பொசிஷன் எடுத்துறோம்னா இட் கோயிங் டு பி லாம்டா பை a. அப்ப ஆங்குலர் பொசிஷன் ஃபார் ஃபர்ஸ்ட் மினிமம் அட் லாம்டா பை a. அப்போ ஃபோர்த் ஆப்ஷனும் கரெக்ட். அப்ப இன்கரெக்ட் எது? தேர்ட் ஆப்ஷன். இதுக்குண்டான இன்கரெக்ட் கேட்டிருக்கிறது ஆப்ஷன் எது கரெக்ட்? தேர்ட் ஆப்ஷன் நீங்க செலக்ட் பண்ணுங்க. ஓகே, next question. 175. The d Broglie wavelength of an electron having kinetic energy of 151 electron volt is 100 picometer. 100 picometer. The amount of kinetic energy should be added to an electron to reduce the d Broglie wavelength to 50 picometer. அப்போ 100 picometer இருக்கக்கூடிய d Broglie wavelength, அங்க என்ன எனர்ஜி கொடுத்திருக்கீங்க? உங்களுக்கு என்ன எனர்ஜி இருக்கு? எலக்ட்ரானுக்கு 151 எலக்ட்ரான் வோல்ட் இருக்கு. இந்த 151 எலக்ட்ரான் வோல்ட் இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரான் 151 எலக்ட்ரான் வோல்ட் எனர்ஜி இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரானோட d Broglie 100 picometer. This value becomes 50 picometer. ரெடியூஸ் பண்ணனும். அப்படி பண்றதுக்கு எவ்வளவு கைனெடிக் எனர்ஜி நீங்க ஆட் பண்ணணும்னு கேக்குறாங்க. ஆல்ரெடி இருக்கிறதோட எவ்வளவு ஆட் பண்ணணும்னு கேக்குறாங்க. அப்போ நியூ கைனெடிக் எனர்ஜி என்னன்னு கண்டுபிடிச்சீங்கன்னா the kinetic energy to be added so E dash எனக்கு புதுசா வருது. அதுல இருந்து நான் என்ன பண்றேன்? ஆல்ரெடி இருக்க வேல்யூவை சப்ட்ராக்ட் பண்ணிட்டேன்னா எவ்வளவு எனக்கு கைனெடிக் எனர்ஜி ஆட் பண்ணணும்ன்றது தெரியும். சிம்பிள்மா. இது E dash அப்படின்றது ஆக்சுவலா ஆல்ரெடி ஒரு கைனெடிக் எனர்ஜி இருந்தது. இதோட நீங்க என்ன பண்றீங்க? ஒரு நியூ கைனெடிக் எனர்ஜி ஆட் பண்றீங்க. so I'm going to be x ஆட் பண்றீங்க. அப்ப நான் அந்த கைனெடிக் எனர்ஜி ஆட் தான் நான் எழுதிருக்கேன். ஓகே, இப்போ E dash கண்டுபிடிச்சீங்கன்னா வேலை முடிஞ்சது. இப்போ நீங்க நம்பர்ஸ் போடணும் அவசியம் இல்லை, நம்பர்ஸ் போடணும்ன்ற அவசியம் கிடையாது. இப்போ இது லாம்டான்னு எடுத்துட்டீங்கன்னா இந்த லாம்டா டாஷோட வேல்யூ என்ன ஆகுது? half reduce. அப்ப லாம்டா பை 2. So what is the relation between lambda and E? d Broglie wavelength in terms of the kinetic energy 2m ன்னு எழுதலாமா? Yes. Now the new d Broglie wavelength lambda dash equals to h divided by root of 2m E dash. kinetic energy மாறுது, அதனால மட்டும் உங்களுடைய d Broglie சேஞ்ச் ஆகும். இப்போ ரெண்டுக்கு ரேஷியோ எடுத்து பார். lambda dash by lambda equals to, இது ரேஷியோ எடுத்தோம்னா h divided by root of 2m E dash into இது 2m E by h. So similar terms cancel பண்ணிடலாம். அப்ப lambda dash by lambda equals to root of 2m E, அப்ப root of E by E dash மட்டும் எழுதணும். 2m cancel பண்ணிடு. இப்ப lambda dash என்ன வருது பாருங்க? lambda by 2 divided by lambda equal to root of E by E dash. இப்ப cancel ஆயிடுச்சுன்னா 1 by 2 equals to root of E by E dash. அப்ப நம்ம ஸ்கொயர் பண்ணிட்டோம்னா 1 by 4 equals to E by E dash. What about E dash? New kinetic energy is going to be 4 times of E. Right? New kinetic energy is going to be 4 times of E. அப்ப எனக்கு தெரிஞ்சிருச்சு. அப்ப எவ்வளவு ஆட் பண்ண பாருங்க? 4E new kinetic energy வந்துருது. அப்ப இது 3 வந்துருமா? அப்ப ஆல்ரெடி E என்ன வேல்யூ இருந்தது? 151. So it becomes 453 electron volt, the energy to be added. Okay.